வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இறக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் வாசித்த அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரே ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார். உயர்த்தவும் அவராலே கூடும், தாழ்த்தவும் அவராலே கூடும். நாம் நினைக்கிறோம், எப்படி இருந்தான், திடீர்னு உயர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சில துன்மார்க்கருடைய உயர்வையும் நாம் நினைக்கிறோம், பார்க்கிறோம். அப்படி துன்மார்க்கர் உயர்த்தப்படும் பொழுது அவங்களுடைய உயர்வை பார்த்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்ன செய்தாங்க, பொறாமைப்படாதங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, திடீர்னு காணாமலே பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நாம உயர வேண்டுமானால், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி. நம்ம வாச சங்கீதமா தான், கர்த்தரே நம்ம என்ன செய்கிறார், ஒருவனை உயர்த்துகிறார், ஒருவனை தாழ்த்துகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கி இருக்கு. அந்த பலத்த கைக்குள்ள என்ன செய்யணும், அடங்கி இருக்கும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவற்றை நம்ம அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவற்றை நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவற்றை நம்ம கொடுத்துடணும். நான் அவங்களோட ஒரு கொஸ்டின் கேட்பேன். இப்போ சிறுபிள்ளைகள் நம்ம அப்படியே கூட்டு போறோம். சிறுபிள்ளையில நம்ம இப்போ இங்கிருந்து ஒரு கடைக்கு கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைகளை நீங்க சின்ன பிள்ளைகளோ இல்லை உங்க பேர பிள்ளைகளை கூட்டு போறீங்க. அந்த பிள்ளைகளை நீங்க கூட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் உங்க கையை பிடிச்சிட்டு வர்றாங்களா, இல்லை நீங்க அந்த பிள்ளைய கையை பிடிச்சிட்டு போறீங்களா? நீங்க தான் கையை பிடிச்சிட்டு போறீங்க. எல்லாருமே அப்படிதான். சில நேரத்தில் சில பிள்ளைகள் நம்ம கையை பிடிச்சிட்டு வருவாங்க. நம்ம அப்படி கையை எப்படி நீட்டுமோ அந்த பிள்ளைகளை எரிஞ்சோ நம்ம கையை பிடிச்சிட்டு வரோம். அதே நேரத்தில் நாம கையை பிடிச்சிட்டு போறோம். ரைட்டு. இப்ப நம்ம கையை பிடிச்சிட்டு வர பிள்ளைகள் என்ன பண்ணோம், வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு அங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, அது கண்ணுக்கு அது அழகா தட்டுப்படுதுன்னா நம்மளை விட்டுட்டு ஓடி போய் அங்க போயிட்டு அதை நினைச்சும் எடுக்க போயிடும். அப்ப அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கம்மி. திடீர்னு அப்படி கையை பிடிச்சு ஓடும்போது நம்ம முன்னால பின்னால எல்லாம் பார்த்து வண்டி இண்டி வருதா என்னன்னு பார்த்து நம்ம கையை நினைச்சுவோம், அதை கையை பிடிச்சு கொண்டு போவோம். ஆனா நம்ம கையை பிடிச்சிருக்க பிள்ளை நம்ம கையை விட்டுட்டு போய் அங்க போய் என்ன செய்யும், அதை எடுக்க போயிடும். அப்ப ஏதாவது சைக்கிளோ பைக்கோ ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு ஆபத்து நேர்வதற்கு அது சாத்தியம். நம்மளுடைய வாழ்க்கை கூட அதுதான். நாம ஆண்டுடைய கையில நம்மளுடைய கரத்தை பிடிச்சு கொடுக்கலன்னா ஆண்டுடைய கையில நம்ம என்ன செய்யணும், நம்மளை கொடுத்துடணும். அவர் நம்ம கரம் பிடித்து வழிநடத்த பாட்டு பாடுறோமே, கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை கடிபோடு துதி பாடி போற்றுவோம். அப்ப நம்ம கரம் பிடித்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்கிற கல்வாரி நாயகருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நம்ம எழுச்சுவார், உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் நீங்க 62:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது 62:2 வாசிங்க. இல்ல 62:3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கையில நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாம அவருடைய கையில எப்படி இருப்போமா,
அலங்காரமான ஒரு கிரீடமாக இருக்கும். அவருடைய கருத்தில் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு ராஜ முடியாக இருப்போம். நம்ம அநேகர் ஆண்டவருடைய கரத்துல பிடிச்சு, ஆண்டவரை நீர் என்னை கருப்பிடித்து வழி நடத்தணும் நம்ம ஒப்புவிக்கதே கிடையாது. நாமளா போய் ஆண்டவருடைய கையை பிடிக்கும். நமக்கு இஷ்டமானபடி ஒரு இஷ்டமான ஒரு காரியத்துக்காக நாம அவரை விட்டு நம்ம நினைச்சோம் இப்படி போயிடுறோம். நம்முடைய தேவைகளுக்காக நாம அப்படி போயிடுறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு காலம் உண்டு. உங்களை நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். எப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க கையை நீங்க கொடுத்து, ஆண்டவரை நீர் என்னை கரம் பிடித்து வழி செல்லும்னு நாம ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த நாளில் இருந்து தான் நாம உயர்வை பார்க்க முடியும். இது என்னுடைய வாழ்க்கையின் சாட்சி. இது என்னுடைய வாழ்க்கையின் சாட்சி. நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர்கிட்ட ஃபுல் டோட்டல் சரண்டர். எந்த நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனோ, எந்த நாள்ல ஆண்டவர் என்னை தொட்டாரோ, அந்த நாள்ல நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட முழுமையாக என்னை ஒன்படுத்து, ஆண்டவரை இனி நான் அல்ல, இனி என்னால் ஒன்றுமே முடியாது. இவ்வளவு நாள் நான் போராடினேன், இவ்வளவு நாள் நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். எல்லா ரவுடித்தனத்திலிருந்து எல்லா விதமான பிசினஸ்களையும் நான் பண்ணி எல்லாத்திலையும் நான் தோற்று போயிட்டேன். இனிமேல் உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை என்ன செய்யும்? ஏற்று ஏந்தி தாங்கி வழிநடத்தும்னு அவர் கையில ஒப்படைத்தேன். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு குறைவின்றி வழி நடத்தினார் என்பது ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் என்னை மென்மேலும் உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர்றோமோ, அந்த உணர்வு வரைக்கும் சிலவங்களெல்லாம் குள்ள விட்டுருவார். அப்படிதான் இங்க ஒரு தம்பி இருக்கான். இப்போ அன்னைக்கு வரல. அவன் எப்படியாவது பணத்தை வச்சு எல்லாத்தையும் அவன் அந்த குடும்பத்துக்கே தெய்வம் மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ண ஒன்றும் பண்ண முடியல அவனால. ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு உண்டு. அப்பவும் அவன் அதை வச்சுதான் சொன்னான், இப்பவும் அதை வச்சுதான் அவன் என்ன செய்யறான். ஒரு அனுபவத்திற்கு பிறவாது அடுத்த அனுபவம் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சரண்டர். அது கிடையாது. நான் எவ்வளவோ கூப்பிட்டு புத்தி சொன்னேன், எவ்வளவோ சொல்லியிருக்கு. நீ செய்கிற சில தவறுகள் உன்னை என்ன செய்யுது? விருதாவாக உன் பணத்தை நீ என்ன செய்த செலவழிச்சுக்கிட்டே இருக்க. நீ கடைசியில் நீ ஓஞ்சி முடியும் போதுதான் உனக்கு இன்னும் புத்தி வரும். ஆனா அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளவு சொல்றோம். அநேகர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாம அவங்க சுய புத்தியில அவங்க என்ன செய்றாங்க? வாடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய கரத்திலே உன்னை அர்ப்பணித்து விட்டால், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். நான் என்னைக்கு அவருடைய கையிலே என் கையில கொடுத்து, ஆண்டவரை நீர் என்னை கரப்பிடித்து சொன்னா, அவ்வளவு நாள் நான் உங்க பிடிச்சு விட்டுட்டு நான் ஓடிட்டேன். உளையான சேத்துல போய் விழுந்துட்டேன். அந்த சேற்றிலிருந்து இப்ப என்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். இனி நீர் தான் சொல்லி அவர் கையில என் கரத்தை அர்ப்பணித்துக் கொள்வது படிப்படியாக என்னை உயர்த்தினார். என்ன செய்தாரு? என்னை உயர்த்தி கொண்டே வந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட சபையிலே என்னுடைய உயர்வை அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். சிலவங்க ஆச்சரியப்பட்டாங்க, சிலவருக்கு என்னது வராங்க. என்னடா இவர் இப்படி திடீர்னு இங்க இருந்து ஒண்ணும் இல்லாம போனார். இங்க இருக்கும்போது ஒரு 4 காசு காணிக்கப்படுறது கூட வழி இல்லாம இருந்தாரு. ஆனா இப்போ என்ன பண்றாரு? கார்ல வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சந்தோஷப்பட்டாங்க. சிலருக்கு எப்படி அப்படின்னு, ஒருவேளை என்னுடைய பழைய வாழ்க்கை போல நான் இவ்வளவு தவறான ஏதாவது பிசினஸ் செய்யறது கூட சிலவங்க நினைச்சது உண்டு. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தருடைய கருத்துல என்ன முயற்சி பண்ணி முதல்ல முந்தி வரணும் நீ நினைச்சியோ, அது எல்லாம் போய் உன்னால முடியாதுன்னு சொன்ன நிலைமையில நீ எப்போ ஆண்டுகிட்ட சரண்டர் ஆகி உன் கரத்தை ஆண்டுடைய கரத்திலே நீ கொடுத்தியோ, அதுக்கு பிறகு ஆண்டவர் உன்னை உயர்த்த ஆரம்பிக்கிறார். உன் நினைவை எல்லாம், உன் வாலிபத்தின் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதான் என் வாழ்க்கையில நான் கண்ட ஆசீர்வாதம். வாலிபர் ஒரு நாள் நான் அப்படி ஊர்ல போய் நின்னேன். ஒரு இடத்துல அப்படி டீ குடிச்சிட்டு இருந்தேன். அந்த டீ கடையில ஒருத்தர் புல்லட்ல அப்படி வேகமா போனான். நான் புல்லட் வாங்கணுங்கிறது எனக்கு ஆசை. நான் காலேஜ் படிக்கும் போது
ஒரு பையன் வேகமா போனான் புல்லட்ல. பார்த்துட்டு ஒரு நபர் சொல்றாரு, இவனுக்கு அவன் அப்பனுக்கு கொல்லி வைப்பானா இல்லைன்னா அவன் அப்ப அவனுக்கு கொல்லி வைப்பானா தெரியலையே அப்படின்னாரு. நான் அவரை பார்த்து என்னையா அப்படி சொல்றீங்கன்னு, நான் தாயா அவன் அப்பேன் அப்படி சொல்றாரு. நான் தாயா அவன் அப்பேன், இந்த போக்கு போறான், இவன் எனக்கு கூலி வைப்பானா இல்லை நான் அவனுக்கு கூலி வைப்பானா எனக்கு தெரியல. இந்த பைக்கை யாராவது கேட்டா வித்துடலாம்னு பாக்கினாரு. அப்படியா ஐயா எனக்கு தாரீங்களா அப்படின்னு. பையன் கொடுப்பான அப்படின்னு. அவனை வேற வழியே இல்லை, அதை வித்தாத்தான் அவனை நான் என் பிள்ளையா நான் நினைச்ச முடியும். இல்லைன்னா ஒரிக்கிறோம் எத்தனையோ பேர். அவர் அன்னைக்கு சொல்லிட்டு உடனே நீ சாயந்தரம் இந்த இடத்துக்கு வாங்கினாரு. வீட்டுக்கு போனேன், ஒரு ரேட்டு அவர் சொன்னாரு, நான் அதை குறைச்சு கேட்டேன். உடனே வண்டி எடுத்து போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் கையில் எதுவுமே காசு கிடையாது, நான் போய் அது பிறகு அவங்களுக்கு நான் செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு. பரவாயில்லையா, உங்களை நான் நம்புறேன், ஏன் நான் பெங்களூருக்கு எடுத்து போறேன், எடுத்து போங்க, எங்கோடாலும் எடுத்து போங்க, காசை கொடுத்துருவீங்களா, எனக்கு என் பிள்ளை முக்கியம். பாருங்க, அன்னைக்கு ஒரு சொற்ப தொகையை கொடுத்துட்டு அட்வான்ஸ் அவர் 5,000 நம்ம கொடுத்தேன். இது எல்லாம் இங்க வந்து பலபடி திருப்பி போய் கொடுத்து அவருக்கு செட்டில் பண்ணேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, நான் வாலிபத்திலே இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தின் ஆசை புல்லட் வாங்கணும் அப்படின்னு. அந்த ஆசையை தேவன் நிறைவேற்றினார். ஒரு அலையில சொல்லுவோமா? படிப்படியாக ஒவ்வொரு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய கைக்குள் நாம் அடங்கி இருந்தால், அவருடைய கருத்துல நம்ம கொடுத்துட்டு நாம அவர் சொல்படி கேட்டு அடங்கி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அடங்குவதே கிடையாது. பிள்ளைகளே பெற்றோருக்கு அடங்குவதில்லை. பேர பிள்ளைகள் அவங்களுடைய யாருக்கு தாத்தா பாட்டிக்கு அடங்க மாட்டாங்க. இப்ப தாத்தா பாட்டி சொல்லி ஏதாவது பிள்ளைகளை சொன்னா வயசான காலத்துல இவங்க நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்காங்கன்றுவாங்க. அப்படி இருக்கு இந்த காலத்துல உடைய பிள்ளைகள். ஆனா அனுபவங்கள் பேரண்ட்ஸ்லயா பிள்ளைகள் இருக்கக்கூடியது. பேரண்ட்ஸே எல்லா விதங்களிலும் அடிபட்டு இருப்பாங்க. அதை விட அந்த வயதான தாத்தா பாட்டிமார் அவங்களுக்கு எவ்வளவோ அனுபவம். இந்த அனுபவம் அவங்களுக்கு என்ன செய்கிறது? புத்தியை கொடுக்கிறது. இன்னைக்கு அப்படிதான். அதே போல கர்த்தருடைய கருத்தில் நீ முழுமையாக உன்னை ஒப்புவித்து விட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக கர்த்தர் யாரை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது இயேசு சொன்ன வார்த்தை. நாம் நம்மை உயர்த்த முடியாது, உயர்த்த கூடாது. நல்லா சிலவங்களை பார்க்கிறேன், அவங்களே தன்னை உயர்த்திக்கிடுவாங்க. எனக்கு தெரிந்த நிறைய ஊழியக்காரர்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தரும் ஒரு போஸ், இப்படி ஒரு போஸ், இப்படி ஒரு போஸ், அவங்க என்னத்துக்கு போஸ் கொடுத்து பெரிய போஸ், அவங்களே செலவு பண்ணி போஸ் அடிச்சு அவங்களே இது பண்ணி அவங்களே உயர்த்திக்கிடுறாங்க. கொஞ்ச நாள காணாமலே போயிடுவாங்க. கிருபையே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். முதல்ல சொன்னார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் வந்து அவன் இப்படி இப்படி கையை இப்படி காமிச்சதை வச்சு அதை போட்டோ எடுத்து எனக்கு இந்த போஸ் நல்லா இருக்கான்னா, அது போஸ் தான் கேட்கணும். யாரு? சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படின்னு பாருங்க எப்படி இருக்கு. அதனால நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மைப்படுகிறோம் அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு இடத்திலே ஆண்டவர் அதை சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 18:14
அது 13-14 ரெண்டையும் சேர்த்து வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, இதுல இதுவும் இயேசு சொன்னதுதான். இயேசு சொல்லுகிறார். 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இதே 18:10 வாசிக்கும் பொழுது, யார் அந்த மனுஷன் என்று பார்ப்போம். 2 மனுஷர் யோவானும் ஓடி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 மனுஷர். அது நாம இப்ப உட்கார்ந்துருக்கோம்னா 2 மனுஷர். யாராவது இதுல 2 பேர் தனித்தனியான ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக் கொள்ளலாம். அதனால அதே மாதிரி 2 பேர் அங்க வந்து ஜோமன வராங்க. அதுல ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் என்பவன் அவன் வேதத்தை நல்லா தெரிந்தவன், ஆண்டவரை நன்றாக ஆராதிப்பவன். ஆயக்காரன் என்பது, ஆயக்காரன் என்றால் அவருடைய தொழில் கொஞ்சம் வித்தியாசமானது. வரி வட்டி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படியே தட்டல் வசூல் பண்ணிக்கிட்டு இந்த கவர்மெண்ட்ல வரி வசூல் பண்ணல, அது மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு வேலை. ஆனா அந்த 2 பேரும் போய் அங்க ஜெபம் பண்ண போகும்போது பரிசேயன் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அவன் நின்று அவன் சொல்றான், நான் பரிகாரர், அநியாக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல அப்படின்னு மற்றவங்களெல்லாம் கை காமிச்சுட்டு தன்னை நினைச்சுதான் உயர்த்துறான். 11வது வசனத்துல வாசிக்கும் பொழுது பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரன் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றான், இந்த ஆயக்காரனை போலவும் இராததுனாலும் போய் சோதரிக்கிறேன்னு சொன்னான். அடுத்தவங்களை சுட்டி காமிச்சு என்கிட்ட ஒரு குரூப் இருந்தது, ஒழிஞ்சு போயிடுச்சு. அந்த குரூப்பு எப்போதும் அடுத்தவங்களை சொல்லும். சர்ச்சுக்கு வர்ற ஒரு பொம்பளையும் விட்டது கிடையாது. அத்தனை பேரையும் இவங்க ஒருத்தர் தான் பரிசுத்தம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேவலமானது நான் பார்த்திருக்கிறேன். அது மாதிரி உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு குரூப். ஆனா அடுத்தவங்களை என்ன செய்வாங்க, எல்லாரும் இருக்கிற எந்த ஒரு சிஸ்டர்ஸ் கூட அவங்க என்ன சொல்லாத விட்டது கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் யாராவது என்ன சொல்லியிருக்க மாட்டாங்களான்னு நீங்க உங்களால கையை தூக்கினீங்கன்னா உங்களை குறிச்சு என்ன சொன்னாங்கன்னு நான் இப்பவே வெளிப்படையாக சொல்லிடுவேன். அந்த மாதிரி அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க ஒரு நாள் உருப்படவே மாட்டாங்க. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அதைத்தான் சொல்றாரு. இந்த ஆயக்காரன் என்ன செய்தான், தன்னை தாழ்த்தினான். அவன் என்ன செய்தான், பாவியாகி என் மேல் கிருபை. அவன் அடுத்தவங்களை சுட்டி காமிச்சுக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் அவனை மாதிரி இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. நான் அவனை மாதிரி இல்லை, இவனை மாதிரி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை. நிறைய பேர் அப்படிலாம் இருக்காங்க. நம்ம சகோதரிகளே சிலவங்களாம் அப்படி பேசும்போது பார்த்துருக்கேன். நான் அப்படி கிடையாது, நான் அவங்கள மாதிரிலாம் கிடையாதுமாங்க. ஒரு காலம் நீ அந்த வார்த்தையை நீ பேசவே கூடாது. நீ உன்னை குறித்து நீ பார்க்கணும்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். நான் அந்த குரூப்டையுமே சொல்லியிருக்கேன். முழங்கால நின்று நீ யாருங்கிறத நீ சிந்தித்துப்பா. ஆண்டவர் உனக்கு எழுதுவாரு, திரைப்படம் மாதிரி உனக்கு காண்பார். நீ என்ன விதத்துல வந்த, நீ எந்த கேவலமா இருந்த, கத்தர் உன்னை எந்த இன்னைக்கு எந்த ஒரு மேன்மையில வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் தான் சொல்றேன், நீ முழங்கால் போடுவாரு. நீ யார் என்பதை நீ முழங்கால் போடு. அதுல அந்த தாழ்மையில கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார், உன்னோடு கூட பேசுவார். நீ யார் என்பதை ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். நான் அப்படி இல்லை, நான் அவ்வளவு மாதிரி இல்லை, இவ்வளவு மாதிரி இல்லைன்னு நீ இப்படி பேசாது, அந்த மாதிரி சொல்லாது. நீ முழங்கால் போட்டாலே உனக்கு தெரியும் நீ யாருன்னு. அவங்களை விட நீ கீழதான், மேல இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இப்ப ஆயக்காரனை பார்த்து சொன்னார், அவன் அல்ல இவனே நீதிமான். பிரைஸ் காட். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. தாழ்மைப்படணும். முதல்ல தாழ்மை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
அதே இது நாம வாசம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்க வாசி பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி சொல்லிட்டு தான் ஆகையால், அப்படி சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் தங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எவ்வளவு தாழ்மைப்படுகிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்ம நினைச்சுவார், உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். இன்னும் நாம சங்கீதம் 147:6 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு அந்த வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணம் எவ்வளவு நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் நம்மை நினைச்சுவார், உயர்த்துவார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நீங்க மலைப்பிரசங்கம் அதில் நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார். எவ்வளவு நாம் தாழ்மைப்படுகிறோமோ, எவ்வளவு சாந்தமாய் இருக்கிறோமோ, தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? உயர்த்துகிறார். நீங்க வேதத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மோசேயை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் வேறு யாருமே இல்லை என்று கர்த்தராலே சொல்லப்பட்டது. நீங்க அது நம்பர்ஸ் 8ஆம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க அதை வாசிக்கலாம். நம்பர்ஸ்ல 12:3 மோசேயை குறித்து அப்படியாக சொல்லப்படுது. மோசே ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவன் என்று ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவன் அப்படிப்பட்ட ஒரு சாந்தமான, அதனால்தான் அவனை ஆண்டவர் என்கிறாரு, இஸ்ரவேல் ஜனத்தை அவ்வளவு பேரையும் வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் நியமித்தார். அப்படி நல்ல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நாம் எளியவர்கள், அதை நீங்க glory to God, எளியவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். நீங்க 1 சாமுவேல் புத்தகத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே அங்கு அன்னாள் ஒரு பாடலை பாடுவார். அன்னாள் பாடுகிற ஒரு பாட்டு. அந்த பாட்டிலே அவள் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்து அவளுடைய அந்த துக்கத்தை மாற பண்ணி, அவளுடைய மனவேதனையை மாற பண்ணி ஆண்டவர் அவளை உயர்த்தினார் என்பதை குறித்து நாம் அந்த 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் சிறியவனை புலியில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவர்கள் நம்ம சொல்றோம், ஐயோ நான் எளியவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சிலவங்க தாழ்வு மனப்பான்மையில நம்ம பேசுறோம். நாம் அதே இது உண்மையாகவே நாம் எளியவன் என்கிற அந்த வார்த்தையை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் பேசினால் கர்த்தர் நம்ம நினைச்சுவாரு, உயர்த்த ஆரம்பிப்பார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்யறாராம்? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ நாம் இருமாப்போடு வாழ்ந்தால் கர்த்தர் நம்ம நினைச்ச மாட்டு உயர்த்தவே மாட்டார். நீங்க அந்த ஏசாயா 60:22 நீங்க வாசிங்கன்னா, ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த பலத்த சாதியுமாவான் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. சின்னவன் ஆயிரம். இப்போ நீங்க பைபிளை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த கிதியோன் சொல்வார், நான் சின்னவன், நான் எளியவன், நான் என்னுடைய கோத்திரத்திலேயே நான் சிறியவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாரு, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் கிதியோனை என்ன செய்வார், ஆசீர்வதித்து அனுப்புவார். அதனாலதான் கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி பாடினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ சிறியவனாய் இருந்தாலும் சின்னவனாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார், உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீ எப்படி இருக்கணும், முதல்ல தாழ்மைப்படணும், ஆண்டவருடைய கையில உன்னை அர்ப்பணிக்கணும். கர்த்தர் உன்னை கரம் பிடிக்க உன்னை முதல்ல அர்ப்பணிக்கணும். இரண்டாவது தாழ்மைப்படணும். மூணாவது நீ என்ன செய்யணும், உன்னுடைய எளிமையை நீ காத்துக்கொள்ளணும், சாந்த குணம், சாந்த குணத்தோடு இருக்கணும். மூன்றாவது, நாலாவது எளிமையாக நீ இருக்கணும். உன்னுடைய எளிமையை ஆண்டவர் பார்ப்பார். ரொம்ப சிலவங்களாம் கையில காசு வந்தா ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். கையில காசு வந்துட்டுனா அவங்கள கையில பிடிக்க முடியாது. அந்த காசு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி சும்மா அப்படி பஜாருக்கு போயிட்டு வந்தானே கையில காசு இருந்த காசு தான் போயிடும். அந்த காசு போன உடனே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பழைய குருடி கதவை திரடின மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பழைய இதுக்கு வந்துடும். அந்த காசை எப்படி செலவழிக்கணும் என்ன தெரியாது. அந்த காசு வந்த பொழுது யாரையும் மதிக்க மாட்டாங்க, சுற்று முட்டு இருக்கிறவங்களை மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரையும் மதிக்க மாட்டாங்க. அப்படியே ஆடுறவங்க கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் எளிமை, உன்கிட்ட எவ்வளவு வந்தாலும் அந்த எளிமை என்ன செய்யணும், இருக்கணும். எவ்வளவு ஆண்டவர் உன்னை உயர்த்தினாலும் நீ எந்த நிலைமையிலிருந்து வந்தா என்பதை நீ நிறைவு கூறணும். நான் சாட்சி சொல்றது காரணமே அதுதான். நான் இப்பவும் நான் பல முறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ரசிக்கப்பட்ட டைம்ல ஒரு 4 நாள் காணிக்க போடுறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. 2 பைசா 3 பைசா 5 பைசா அந்த பிள்ளைகளுக்கு பொறுக்கி போய் கொடுக்குறேன். அந்த நிலைமையில இருக்கும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, என் பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர். அவருடைய கைக்குள்ள நாம அடங்கி இருந்தா அவர்களுக்கு அந்த ஏற்ற காலம்னா என்ன, அது தேவன் திட்டம் பண்ணி இருப்பார். நம்ம அப்படியே உயர்த்துவார், படிப்படியா உயர்த்துவார். ஒரே நாள்ல நம்ம அப்படியே டாப்ல போய் நிக்க முடியாது. ஆனால் நாம் எவ்வளவு எளிமையாக இருக்கிறோமோ கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அடுத்ததாக யோபு பக்தன் சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் யோபு 5:10 நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 5:10 நாம் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், துக்கத்திலே துக்கிக்கிறவர்களை நினைச்சு வரான். எடுத்து வாசிங்க, யோபு 5:10. தாழ்ந்தவர்களை துக்கிக்கிறவர்களை என்ன செய்யறாராம், ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில், அதான் தாழ்ந்தவர்களை, தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வந்து பார்க்கிறார் நம்முடைய ஆண்டவர். துக்கத்தில் இருக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அநேகருக்கு என்ன பண்றாங்க, துக்கத்துல கடவுளே மறந்துடுறாங்க. துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கடவுளை விட்டுறாங்க. சிலர் எல்லாம் பார்த்திருக்கேன், ஒரு சின்ன ஒரு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அவங்க சர்ச்சைக்கு வருதுன்னு போயிட்டாங்க. நிறைய காரியம் நான் சொல்றதுக்கு விரும்பல. அப்படிலாம் இருக்காங்க, அப்படி இருக்காங்க நம்ம சபையில, அப்படி இருக்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளணும். நான் நினைக்கிறேன் அந்த சிந்தியா சகோதரி இப்ப வராம இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர், அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க. சர்ச்சைக்கு நான் வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ வந்திருக்காங்க, ஒரு தடவை வந்திருக்காங்க. அவங்களே சொல்றாங்க ஒரு தடவை வந்ததை கடவுளே நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன். நீ ஒரு தடவை வந்துட்டு போனா கடவுளே உன்னை நினைச்சுட்டு இருப்பாரா? ஒரு தடவை நீ வந்தவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அந்த பரவ ராஜ்யத்தை திறந்து வச்சிருவாரா? அப்படி அதை சொல்லிட்டு அவங்க யார்கிட்ட கேட்டாங்க, அவங்கள கிறிஸ்டின் குழியில போடணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ 1 மாசம் வந்தாலும் 1 வருஷம் வந்தாலும் ஞானசாமி கொடுக்கணும்னா உனக்கு குழியே அங்க கிடையாது.
ஞாபகம். ஒரு வருஷம் இல்ல, 9 வருஷம் நீ சர்ச்சைக்கு வந்துட்டு ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீ ஞானசானம் எடுக்காம இருந்தா உனக்கு குடியே அங்க கிடையாது. அங்கு புதைக்கப்படுவர்கள நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தவான்கள், இரண்டாவது சபையினுடைய அங்கத்தினர்கள், அப்படிதான் இது பண்றோம். இது வந்து இது கிடையாது. நம்மளுடைய ரூல்ஸ் படி, பெண்டகால்ஸ் ரூல்ஸ் படி அவன் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கணும். அப்பதான் அவனுக்கு அங்க கூலி. நான் வச்சுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா அப்படியே ரெண்டு உடனே அவங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணு. அதுக்கும் சில இருக்காங்க, சில ஊழியக்காரங்க இருக்காங்க கொடுக்குறது. ஏன்னா அவங்க எங்க போறாங்களோ அவங்க தான் அங்கேயும் போவாங்க அதுக்கு பின்னாடி. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம நான் வந்து ஒரு லெட்டர் நான் ஒருத்தட்ட வாங்குறதுன்னு சொன்னா அவருக்கு நான் பதில் சொல்லணும். இதுல ஒரு தவறு நடந்தா என்னையும் பிடிச்சி அப்ப என்னால அவரும் போயிடுவாரு. ஏன்னா நான் அவருக்கு தான் லெட்டர் வாங்குறேன். நான் நமக்கு அப்படி அந்த ஒரு லெட்டர் நான் இன்னைக்கு வரை எதுவும் சின்ன சபை இது என்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்ன செய்யலை, அதுக்கு நான் ட்ரை பண்ணல. அப்படின்னா வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால அதை நான் வைத்திருக்காத காரணம் தான். அதை நான் வச்சிருந்தா ஒருவேளை இந்த மாதிரி சில பேசுகள் வந்து நம்மகிட்ட தொடங்கணும்னு இருப்பாங்க. இப்போ ஒரே இது என்கிட்ட கிடையாது, நான் வேற கிட்ட வாங்கி கொடுக்கணும், அவருக்கும் நான் உண்மையா இருக்கணும், நானும் உண்மையா இருக்கணும் இல்லையா? அது அப்படி சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டேன். அது அவங்களுக்கு கோபமா இருக்கு. இன்னும் வேற சிலருக்குலாம் ஒரு கோபம். என்ன, நான் என்னுடைய குடும்ப சார்பிலே நான் கொடுத்த இதை எல்லாருக்கும் கொடுத்தேன். என்ன, எல்லாருக்கும் கொடுத்தேன். ஒரு சிலருக்கு கொடுக்கல, ஒரு சிலருக்கு அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கல. ஏன்னா அது கொடுக்கும்போதே அதை நான் எல்லாம் கணக்கு கொடுக்கணும். அடுத்தாப்புல இன்னொருத்தர் வந்து என்கிட்ட இது பண்ணி நீங்க கரெக்டா இது பண்ணுங்க, இன்னும் நாளுக்கெல்லாம் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுல மங்கள குடும்பம் இதெல்லாம் அதுல வரும். ஏன்னா அவங்க எல்லாம் ஃபுட்பால் டீம்ல இருக்காங்க. அந்த ஃபுட்பால் டீம்ல உள்ள எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் அவங்க சொன்னேன், நான் என்னென்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அவங்க சரி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லித்தான் நான் ஒரு 7 பேருக்கு தான் அதை பண்ணேன், செலக்ஷன் பண்ணேன். அது கிடைக்கலன்னு சிலவங்க கோபத்துல சர்ச்சைக்கு வராம அப்படி இருக்காங்க. அவங்க போட்டுட்டு வந்த ஒழுங்கான சில காணிக்கைகளை கூட நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளவு கோபம். அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஐயோ இவங்க என்ன, நான் என் மேல தப்பு கிடையாது, நீ வாங்கினவங்களுக்கே அதை கொடுத்துருக்கு. அவங்க குடும்பத்துக்கு போயிருக்குது, பர்டிகுலர் குடும்பத்துக்கு போயிட்டு போனவங்க என்கிட்ட கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது? என்ன, இன்னொன்று ஆண்டவரும் அப்படிதான். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அவர் கருத்தை வேற யாருக்கும் நம்ம டைரக்ஷன் பண்ணவே முடியாது. அதே போலதான் சில நேரத்தில் சில காரியங்களை நம்மளுக்கும் ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னாருக்கு கொடுன்னு சொன்னாதான் கொடுப்போம். அதுல வந்து இருந்துக்கிட்டு நீங்க அதை யார் தலையிட்டாலுமே சில நேரம் அதுல என்ன செய்வோம், மறுத்துருவோம். காரணம் என்னன்னா அது கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படும் பொழுது அப்படி நடக்கும். அதனால நாம் ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்திபடிக்கு நாம என்ன செய்யணும், அவருடைய கைக்குள் நாம அடங்கி இருக்கணும். ஒன்று. இரண்டாவது சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது தாழ்மைப்பட வேண்டும். நாலாவது எளிமையாக இருக்கணும், எளிமையாக வாழ கட்டணும். இந்த கொரோனா பீரியட்லாம் எல்லாருக்கும் அப்படி ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கிறது. ஆனாலும் சிலர் அதுல தவறு செய்கிறவர்களா இருக்கிறாங்க. இந்த கொரோனா பீரியட்ல சிக்கனம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த கொரோனா பீரியட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இது பண்ணுவேன், எவ்வளவோ சும்மா அப்படி பெட்ரோல் போட்டுட்டு வண்டியை எடுக்கிறதே கிடையாது. தேவைன்னா எடுப்பேன், எல்லாம் கிடையாது. காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் தேவைன்னா எடுப்பேன். சும்மா ஒரு அனாவசியமா ஒரு இது. அப்போ எவ்வளவோ காரியங்கள், சில தீமையான காரியங்கள் நமக்கு நல்லவையை கற்றுக் கொடுக்கிறது. அந்த நல்லவையை கற்றுக் கொடுத்த அந்த நல்ல காரியத்தில் நாம் தொடர்ந்து நாம் சென்றால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வரும். நாம அதை அப்படி செய்யாம நம்ம துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா துக்கிக்கிறவர்களே ஆண்டவர் ரட்சித்து அவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார் வேதம் சொல்கிறது. நாம சும்மா வீணான துக்கம், உலக துக்கம்,
தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல காரியம். துக்கம்ங்கிறது என்ன துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னு ஒரு துக்கம் உண்டு. மாம்சத்துக்கு ஏதுவான துக்கமாக இருந்தா அது நல்லதல்ல. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம துக்கப்படுறது என்ன? ஐயோ நம்ம துக்கத்துல நாம ஐயோ நான் பைபிள் வாசிக்கல, நான் ஜெபம் பண்ணல, இந்த துக்கம் நமக்குள்ளே வரணும். நாம அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துக்குரிய துக்கம் நமக்குள்ளே காணப்படும். அப்படி ஒரு துக்கம் உனக்கு இருந்தா ஒரு கர்த்தர் நினைச்சுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்க யாபேசை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது 1 நாளாம் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அந்த யாபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த யாபேசை அவனுடைய தாய் பெற்ற பொழுது நான் துக்கத்திலே இவனை பெற்றேன்னு சொல்லி அவனுக்கு என்னது யாபேஸ் சொல்லி பேர் வச்சாங்க. ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது இவனை பெற்றுட்டேன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை அவருக்கு வரிசையா பொண்ணு பிறந்திருக்கு. அடுத்த பொண்ணு பிறக்கும் போது அது பொண்ணா பிறந்துட்டு உடனே இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. என்ன பேரு? வேண்டாம். பொண்ணுக்கு பேரே வேண்டாம். அந்த பொண்ணுதான் இப்ப அந்த குடும்பத்திலே மிக உயர்ந்த சிறந்த நிலைமையில இருக்கிற அந்த பொண்ணு இப்ப அமெரிக்கா வர போயிட்டு அந்த அவ படிச்ச அந்த கம்ப்யூட்டர் இதுல நல்ல ஸ்கில். அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அவன் பத்திரிகையிலையும் டிவியிலையும் அவளை போட்டி பாராட்டினாங்க. அவளை கூப்பிடும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் இருந்தான். நீ வேண்டான்னு வருத்தாலும் கர்த்தர் வேண்டாம் என்று உன்னை நினைச்சுவா, கை தூக்கி நிறுத்துவார். ஒரு அலையிலையும் சொல்லுவோமா? அந்த வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். எந்த பிள்ளையை வெறுக்கிறார்களோ அந்த பிள்ளையை கர்த்தர் நினைச்சுவாரு பொருட்படுத்தி நடத்துவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் கர்த்தர் உன்னை நினைச்சுவார், சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்மை மறவாத ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றுவார். இந்த யாபேசனுடைய வாழ்க்கையில நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அந்த யாபேஸ் ஒரு ஜெபம் பண்றான். வாசிங்க 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிறோம் கனப்பட்டவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி என்ன செய்தார்? பேரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. சில நாட்கள் இப்பெல்லாம் அந்த குவாரண்டைன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த கொரோனான்னு சொல்றாங்க. இந்த கொரோனாங்கிறது அந்த வைரஸ் நிமித்தம் எத்தனை பேர் துக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரை தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் தீங்கு வரும் நாளில் உன்னை கூடாரம் மரபிலே ஒழித்து வைப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தீங்கில் இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது ஒரு வாக்குத்தத்தம், இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். தீங்கு நாளிலே அவர் சொல்றார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். குரலில் சொல்லுவோமா? துக்கத்தின் பிள்ளை செபித்த ஜெபம் அவன் என்ன சொல்றான்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அதான் சொல்றான். தீங்கு தீயவர்கள் உன்னை துக்கப்படுத்திடுவாங்க. தீங்கு கொரோனா போன்ற வைரஸ் மாதிரி தீங்குகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அது உன்னை துக்கப்படுத்தும். ஆனால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவன் கேட்கிறான். எந்த தீங்கும் மனுஷர் மூலமாக வரக்கூடிய தீங்கும், வைரஸ் மூலமாக வரக்கூடிய தீங்கும், வியாதி மூலமாக வரக்கூடிய தீங்கு, இப்படி மிருகங்கள் மூலமாக, இன்னும் அக்கிரமக்காரன் மூலமாக, அகங்காரிகள் மூலமாக வரக்கூடிய தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ணா. அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். தேவன் அருளினார் என்று வேதம் சொல்கிறது. அருமையான